இன்னைக்கு ஹோட்டல் மெத்தடில் புதினா சட்னி எப்படி வீட்டில் செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிடுவேன், நீங்கள் வேணால் இன்னும் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பல்லு பூண்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நான் இதில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வறுத்த வேர்க்கடலை ஒரு அரை கப்பு, ஒரு 2 பல்லு தேங்காயும், ஃப்ரெஷ்ஷான புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஆட் பண்ணி ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா வதக்கிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் ஆட் பண்ணேன். ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாத்தூள். இப்போ நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேணால் இல்லை தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பமும் புதினா சட்னி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.